மக்களே வணக்கம். சின்ன மருமகள் சீரியல்ல நம்ம சேது ஜட்ஜம்மா கிட்ட எல்லாமே சொல்றாரு. தப்பு எல்லாம் என்னோடதம்மா. தமிழ்ச்செல்வி மேல எதுவுமே கிடையாது. நான் தான் அவ வயித்துல வர புள்ளைய பத்தி சந்தேகப்பட்டு கேஸ் போட்டேன். அவ கூட வாழ விருப்பம் இல்லைன்னு சொன்னேன். பெரியவங்க எல்லாரும் எடுத்து சொன்னாங்க. ஏன் நம்ம வக்கீலைய கூட சொன்னாரு. இது வாழ்க்கை பிரச்சனை யோசிச்சு செய்யப்பான்னு. அதெல்லாம் இல்ல முடியாது. நான் அவ கூட வாழ மூஞ்சி பார்க்க விருப்பம் இல்ல. எனக்கு பிடிக்கல. தயவு செஞ்சு டைவர்ஸ் வாங்கி குடுத்துருங்க. ஒரே நாள்ல குடுத்துருங்கன்னாரு. இதெல்லாம் சட்ட ரீதியா முடியாதுப்பா. கோர்ட்டுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. குறைஞ்சபட்சம் 1 வருஷம் இல்ல 6 மாசம் ஆச்சும் நீங்க சேர்ந்து வாழ்ந்து பார்க்கணும். அதுக்கு உங்களுக்குள்ள எதனா மனக்கசப்பால நீங்களா ஒத்துப்பட்டு கேஸ் வாபஸ் வாங்குனீங்கன்னா எதனா பண்ணலான்னு சொன்னாரு. அதெல்லாம் நான் யோசிச்சு தான் முடிவு பண்ணேன். 3 மாசம் சரி வாழ்ந்து பார்க்கலான்னு பார்த்தா, அந்த 3 மாசத்துல எனக்கு எவ்வளோ மாற்றம் ஏற்பட்டுச்சு தமிழ்ச்செல்வி மேல. தமிழ்ச்செல்வி வந்து அவங்க கூட சேர்ந்து வாழ எனக்கு ஆசையா இருக்கு. நான் பண்ண தப்பெல்லாம் ரியலைஸ் பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டு தமிழ்ச்செல்வி கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. தமிழ், நான் அவங்க கூட வாழ ஆசைப்படுறேன். நான் பண்ண தப்பு எல்லாமே என்ன மன்னிச்சிடு. நம்மளுக்காகவும் நம்ம குழந்தைக்காகவும் நான் வாழ ஆசைப்படுறேன். என் கண்ணுக்குள்ள வச்சு உன்னை காப்பாற்றுவேன். தயவு செஞ்சு மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்றாரு. உடனே ஜட்ஜம்மா என்ன சொல்றாங்க, வெளியில இருக்கவங்க எல்லாரும் வந்து பார்க்குறாங்களே, இவங்களுக்கும் இது ஒரு பாடமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் நிற்க வச்சு அவங்களும் எல்லாம் வேடிக்கை பார்க்குறாங்க. இவங்க என்னென்ன பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு. தமிழ், நான் அப்பயாச்சும் நினச்சேன் தமிழ் மனசு மாறி எதனா பதில் சொல்லலான்னு பார்த்தா அப்படியே கல்லூரி மங்க மாதிரி அப்படியே நின்றுட்டுருக்கா இந்த தமிழ்ச்செல்வி. அப்போ ஜட்ஜம்மா கேட்குறாங்க, என்னம்மா சேது இவ்வளோ இறங்கி சொல்கிறாரு, நல்ல முடிவாக தான் இருக்குது. நீ என்ன கேஸ் வாபஸ் வாங்கிக்கிறியா, இல்லை திருப்பியும் 1 வருஷம் போட்டுருவா, திருப்பியும் 6 மாதம் நீங்கள் ஒன்று சேர்ந்து வாழணும், உங்களுக்குள்ளே கவுன்சிலிங்கு சொல்லிடுவான்னு கேட்குறாங்க. நான் சட்டம் கூட எதிர்பார்க்கலங்க. தமிழ்ச்செல்வி என்ன பண்ணிட்டாங்கன்னா, நான் சேர்ந்து வாழறேன், கேஸ் வாபஸ் வாங்கின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம சேதுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷங்க. சேது வேறு வக்கீல், அவரோட வக்கீல் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏன் தமிழ்ச்செல்வியோட வக்கீலம்மா வந்து முகத்தில் கொஞ்சம் கூட சிரிப்பே காணோம். என்னடா இது இவங்க வேறு கேஸ் வாங்கிக்கிட்டாங்க, நம்ம கேஸே போச்சு, என்ன நினைக்கிறாங்களான்னு தெரியல. நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது ஃபேஸ்க்கு. அவர் முகத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சேதுவோட வக்கீல் வேலை. சேது ரொம்ப சந்தோஷப்பட்டு நீதிபதி அம்மாவுக்கு நன்றி சொல்கிறாங்க. தமிழ், என்ன ரொம்ப சந்தோஷம் தமிழ், இந்த விட சந்தோஷம் நான் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப துள்ளி குதிச்சு வெளியில் வந்து ஆட்டம் போட்டு கொண்டாட்டமாக எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுக்குறாரு. அதுக்கு முன்னாடி வந்து தமிழ்ச்செல்வி பற்றி பெருமையாக பேசுகிறாரு. எல்லாரும் முன்னாடியும் வந்து தமிழ்ச்செல்விக்கிட்ட மனப்பூர்வமாக மன்னிப்பும் கேட்டுறாரு. தயவு செஞ்சு இங்கே இருக்க எல்லாருக்கும் கோர்ட்டு கேஸுன்னு அவங்கவுங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்கும், வாழ்க்கையில் கஷ்டம்லாம் இருக்கும், அதுக்கெல்லாம் தீர்வு காண முடியாதான் இந்த கோர்ட்டுக்கு வரீங்க. அதுக்கு முன்னாடி என்னோட கருத்தை சொல்கிறேன், தயவு செஞ்சு நீங்கள் கேளுங்க. வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் பேசி தீர்க்காத பிரச்சனையுமே எதுவும் கிடையாது. 6 மாதம் என்ன 1 வருஷம் கூட யோசிச்சு பாருங்கள். ஒரு வீட்டில் இருங்க, இல்லைனா வந்து தனியாக கூட நீங்கள் இருந்து யோசிச்சு பார்த்து நல்ல முடிவு எடுங்க. எடுத்த உடனே வந்து விவகாரத்துக்கு கொடுத்துடாதீங்க. அது 2 பேரோட வாழ்க்கையை பாதிக்கும், உங்களோட குழந்தைங்களோட வாழ்க்கையை பாதிக்கும். உங்களுக்காக நல்லது சொல்கிறேன். இதை வந்து யோசிச்சு பாருங்கள். இது வந்து காலத்துக்கும் நடக்கிற பந்தம், இது திருமண பந்தம். அதை வந்து நம்ம அசிங்கப்படுத்த வேணாம்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு தான் கருத்தை முன்வைக்கிறாரு. என்னடா சேது இவ்வளோ பெரிய மனுஷன் மாதிரி பேசுகிறான்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்ச்செல்வியும் அப்படியே ஷாக்காகி நிற்கிறாங்க. நான் என்னவோ நினச்சேன், தமிழ்ச்செல்வி முகத்தில் அப்போ கூட சந்தோஷம் இல்லைங்க. ஏதோ ஒத்துக்குனாங்க. ஆனால் தமிழ்ச்செல்வி எதுக்கு ஒத்துக்குனாங்கன்னா நினச்சி பார்க்குறாங்க. அவங்க மாமனார் வந்து கையெடுத்து கூப்பிட்டு கேட்குறாரு. ஏன்னா தாயில்லாத புள்ளம்மா என் பையன், அவன் வந்து அவனுக்கு தாயா தாரமாக நீ தான் இருக்கணும்னு சொல்கிறாரு. ஒரு பக்கம் அப்பத்தா வந்து தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிட்டு, எவ்வளோ மனக்காசப்பாக தூக்கி போட்டுரு, நாங்களாம் வாழ்க்கையில் எவ்வளோ இன்ப துன்பம்லாம் அடைஞ்சிருக்கோம், என் பேரை நல்லா நீ குழந்தை கூட்டியும் நல்லா இருக்கணும் அப்பத்தாவும் சொல்கிறாங்க. ஒரு பக்கம் வந்து தமிழ்ச்செல்வி அம்மாவும் சொல்லுவாங்க, பிடிவாத குணம் பிடிக்காத, எல்லாமே நல்லது தான் சொல்கிற, உன் எதிர்காலத்தையும் உன் குழந்தை எதிர்காலத்தையும் பாரு, உன் புருஷனை நீ தண்டிக்கிறதுக்கு உரிமை உண்டு, ஆனால் பசங்களுக்கு அந்த உரிமை கிடையாது அப்பனை தண்டிக்கிறதுக்கு, அதுக்கு நீ வழி வகுத்துறாதன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நினச்சி பார்த்தா தமிழ்ச்செல்வி வந்து ஒத்துக்கிருப்பாங்க, கேஸும் வாபஸ் வாங்கியிருப்பாங்க. எல்லாரும் சொல்லுவாங்க, என்னம்மா உன் புருஷன் இவ்வளோ சொல்கிறான்னு நீனு அங்கேயே நிற்கிறியே, கிட்ட வாமா அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் தமிழ்ச்செல்வி வந்து ஓடி சேது வந்து கட்டி அணைச்சிப்பாரு. நான் உன்னை மனசார விரும்புகிறேன், ஐ லவ் யூ தமிழ்ச்செல்வி சொல்லுவார். இதை பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இவ்வளோ நாளாக நார் மாதிரி ஜவ்வாக இழுத்துட்டு இருந்தார் டேரக்டர். எப்போ தான் தமிழ்ச்செல்வி என்ன வார்த்தை சொல்லுவான்னு சடால் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மக்களே லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வர வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.